பாபு அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ப்ரோ, அண்டர் 25K ஃபார் கேமிங் அண்ட் கேமரா நல்லா இருக்கணும், எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இவரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு என்னென்ன மாடல்ஸ்லாம் இப்போ அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விவோடைய T3 அல்ட்ரா ஒரு செம்ம டீலா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு செல்ஃபி வைஸ் ஆகட்டும் அண்ட் தென் பேக் கேமரால பிரைமரி ஷூட்டர்லயே ஆகட்டும் எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சு பார்த்தேன். ரெடிட்லயும் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி விவோட கம்யூனிட்டி பேஜ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா இருக்கு, கேமராஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நல்லா இருந்த போது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 5500 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து எந்த விதமான குறையும் இருக்க போதில்லை. ஏன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9200+ அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஆன் பேப்பர் ஆகட்டும், டே டு டே யூசேஜ் ஆகட்டும், இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் யூஸ்ல எந்த விதமான குறையும் வரப்போறது இல்லை. அந்த நெட்வொர்க் இஷ்யூ நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். நான் எல்லா இடத்துலையும் படிச்சு பார்த்தேன், நெட்வொர்க் இஷ்யூமே யாருமே வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணலாம். அதுவும் ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு இங்க ஒரே ஒரு நெகட்டிவ் லேகா இருக்கிறது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஃபன் டச் ஓஎஸ் தான் லேகா வந்து இருக்கலாம். ஆனா கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளால இதை 25,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு விவோ வேணாம், எனக்கு வந்து கிளீனான யூஐ இருக்கணும், எனக்கு ஃபிளாட் டிஸ்பிளே வேணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஓகே, எனக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 3 வந்து சூஸ் பண்ணலாம். ஆனா அதுல எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரூ டு த நேச்சரா கொஞ்சம் மியூட்டடா இருக்கும், ரொம்ப பூஸ்டடா இருக்காது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதே விவோல எடுக்கிற போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ரெடி டு போஸ்ட் போட்டோ மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். கரெக்டான பூஸ்டட் இதுல நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து கரெக்டா வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரியல்மியோட P3 Pro கூட இருக்கு. ஆனா அதில் வந்து பாத்தீங்கன்னா சேம் 7S Gen 3 நத்திங் ஃபோன் 3 என்ன யூஸ் பண்ணிருக்காங்களோ அதே தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அங்க இன்னும் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும், எனக்கு கர்வ் டிஸ்பிளே, அதுக்கு மட்டும் இல்லாம பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும். ஆனா கேமரா வைஸ் வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க என்ன ஃபோன் நீங்க சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத